அனைவருக்கும் வணக்கம். நம்ம சமீபத்தில் பார்த்தோம்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் அப்போ நம்ம யூடியூப்ல ஒரு சீரியஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். என்ன சீரியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம், அந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி நம்ம ஆன்சரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சீரியஸாக டெய்லியுமே நம்ம பார்த்துருந்தோம் வீடியோஸில் இல்லையா? ஸோ அந்த வீடியோஸ் அந்த ஒரு சீரியஸ் போய்கிட்டு இருக்கப்பே நிறைய ரெக்வஸ்ட் வந்துருந்துச்சு. இதை நம்ம டெய்லி பேசிஸ்லேயே பண்ணலாமே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெக்வஸ்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு புது சீரியஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். என்ன சீரியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இனிமேல் டெய்லியுமே பார்த்தோம்னா நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பார்க்குறோம், ஹிந்து பேப்பர் பார்க்குறோம், தினமணி பேப்பர் பார்க்குறோம், அது இல்லாமல் டிஎன்ஏ கண்டென்ட்ஸ் வந்து பார்க்குறோம், டிசிபி அப்படின்னு சொல்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படிலாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு பேசிஸில் நம்ம இனிமேல் டெய்லி ரெகுலராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின் வரலாம், கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சரை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இனிமேல் தனியாக டெய்லியுமே ஒவ்வொரு நாளைக்கும் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா? ஸோ இது எல்லா நாளுமே இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். இந்த ஒரு சீரியஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸில் கொஸ்டின் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிற அந்த நாலேஜ் வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும் சரிங்களா? ஏன்னா நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, குரூப் 2 மெயின்ஸ் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம நியூஸ் பேப்பர் பேஸ்டு கண்டென்ட்ஸ் அதுலேருந்து அக்வயர் பண்ணக்கூடிய நாலேஜை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே டைரக்டா இல்லை, எல்லாமே வந்து நம்ம அனலிட்டிக்கலா யோசிச்சு எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க நல்லா ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு சீரியஸை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீரியஸ்ல நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஆன்சர் ரைட்டிங்ல ஒரு கிளாரிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது சரிங்களா? கிளாரிட்டி என்ன கேட்கறாங்களோ அதுக்கேற்ற அந்த கிளாரிட்டி ஆஃப் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்தது கொஸ்டினுக்கு ஏற்ற ரெலவன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா? நம்ம என்ன கேட்கறாங்களோ அதுக்கேற்ற ஆன்சரை தான் கொடுக்குறோமா அப்படிங்கிற ரெலவன்ஸை உங்களுக்கு சொல்லி தர போறோம். அடுத்ததா பார்த்தோம்னா அக்யூரசி இந்த சென்ஸ் நம்ம பிரசன்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸோட அக்யூரசி, ஸ்டாண்டர்டான டேட்டா, நம்ம இருக்கிறதுலே ஆத்தென்டிகேட்டடான டேட்டாஸை பிரசன்ட் பண்ணி நம்மளோட ஆன்சர்ஸை அக்யூரேட்டா கொடுக்கணும். அடுத்ததா பார்த்தோம்னா இது எல்லாமே தெரியும், ஆனா அந்த ஆன்சரை எப்படி ஃப்ளோவா எடுத்துட்டு வர போதும். அடுத்தது அந்த டெக்னிக், ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக், இது எல்லாமே இந்த சீரியஸை நீங்க பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு அந்த ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிற அந்த கிராஃப்டை நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம் சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த சீரியஸ்க்கு கிராஃப்டியோட ஆன்சர் அப்படின்னு சொல்லியே நம்ம பேர் வச்சிருக்கோம் சரிங்களா? ஸோ ரெகுலரா நமக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகும். ரெகுலரா மெயின்ஸ்க்கு டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ண போனோம். ஸோ குரூப் 1 குரூப் 2 நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியஸை கட்டாயம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸை லாஸ்ட் மினிட்ல உட்காந்து படிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது ப்ரிலிம்ஸ்க்கே நீங்க அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸை லாஸ்ட் மினிட்ல உட்காந்து படிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, மெயின்ஸுக்கு அது இன்னமும் ஈஸியே கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ரெகுலரா நம்ம ப்ராக்டிஸ் பண்றப்போ அந்த ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது நிறைய நமக்கு இருக்கும். அதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அதில் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா? ஸோ இனிமேல் ரெகுலரா நம்ம அகாடமியில, நம்ம யூடியூப்ல வந்து ரெகுலரா இந்த வீடியோஸ் வரும். ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, கட்டாயம் நமக்கு மெயின்ஸை கிராக் பண்ணிடலாம் சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.